हाय फ्रेंड्स इनकी नाम रागी सेमी एप्पड़ी पண்றதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன் அதுக்கு தேவையானது ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ராகி பாக்கெட் வாங்கிக்கோங்க ரெடிமேடாவே கிடைக்குது அப்புறமா ஒரு 4 நம்பர்ஸ் வெங்காயம் கொஞ்சமா தாளிக்கிறதுக்கு வேணி கொஞ்சமாட்டு உளுந்தம் பருப்பு அப்புறமா கடுகு ஒரு பட்டை வத்தல் எடுத்துக்கேன் கொஞ்சமா கரி லீவ்ஸ் அது கூடவே கொஞ்சம் கோகனட் அவ்வளவுதான் இதை இப்போ ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது நான் எப்படி தட்டி போடுறேங்கறத மட்டும் பாத்துக்கோங்க ஒரு பிளேட்ல கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சிட்டேன் प्लेन वाटर தான் அப்படியே கொட்டிக்கோங்க கொட்டிட்டீங்களா ரொம்ப லைட்டா கொஞ்சம் அது லைட்டா நனையிற அளவுக்கு தான் அதாவது ரொம்ப ஊற விட்டுறாதீங்க உள்ள குழஞ்சு போயிடும் இந்த மாதிரி லைட்டா பரட்டிட்டு தண்ணி அப்படியே வடிச்சிக்க வேண்டியதுதான் ஏன்னா இது குக்கர் இட்லி குக்கரில் வச்சுலாம் பண்ணுவாங்க இது சிம்பிள் மெத்தடில் முடிஞ்சிடும் ரைட் அவ்வளோதாங்க தண்ணி அப்படியே வடிகட்டிங்க ராகி சேமியா ரெடியாக பக்கத்தில் வச்சுக்கோங்க இனி என்ன பண்ணணும்னா நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் வைக்கிறேன் வெந்தய ஆயிலும் எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஒரு கடை எடுத்துக்கோங்க அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் எண்ணெய் கொஞ்சம் அப்படியே ட்ரை ஆகிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கடுகு இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு ஆட் பண்ணுறேன் அப்புறமா நம்ம வச்சுருந்தாலே உளுந்தம் பருப்பு அதே ஆட் பண்ணுறேன் லைட்டாக கொண்டு வந்து ஒன்று வெட்டி வச்சுருந்தா நம்ம வெங்காயம் கூடவே இந்த ஒரு பட்டை வச்சு வச்சோம்னால அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போடணும் அப்புறமா கரி லீவ்ஸ் சரி இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பிளெயின் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப வேணாம் ஒரு டம்ளர் அளவுக்கு அவ்வளோதான் இனி ஃபுல் சீமில் வச்சு விட்ருங்க கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் ஒரு அரை ஸ்பூன் ஸ்டாப் ரொம்ப கிளறிக்கிட்டோங்க அப்படியே இந்த கோகனட் வச்சுருக்கோம்ல அந்த கோகனட்டை வளர்த்தி அப்படியே உள்ள போட்டுக்கலாம் கோகனட் நல்லா தண்ணியில் கொதிச்சு வரணும் அந்த ஸ்டேஜில் நம்ம அந்த ராகி சேமியா உள்ளே போட்டுற வேண்டியதான் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு தேங்காயும் நல்லா வேகிற அளவு ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ராகி வச்சுக்கோல அந்த ராகி கொஞ்சம் உதிரி ஆக்கி வச்சுக்கணும் லைட்டாக தான் நான் சொன்னேன்ல அதாவது தண்ணியில் போட்டுட்டு உடனே நான் தண்ணி கீழே கொட்டிட்டேன் அந்த அளவுக்கு பண்ணால் போதும் கூட கொஞ்ச நேரம் நீங்கள் ஊற விட்டாலும் இது குழப்பலான்னு ஆயிடும் ஓகே இனி சிம்மில் வச்சுக்கலாம் இனி அப்படியே மேலட்டாலும் கொஞ்சம் அப்படியே கிளறி விட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் வைக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் தண்ணி கொஞ்சம் இது வத்திடும் ஒரு நிமிஷம் ரெடியாகுது. இது
கூட நீங்கள் லைட்டாக சுகர் ஆட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் அப்படி லைட்டாக தண்ணி இருந்துச்சுன்னா கொஞ்சம் உறிஞ்ச அளவுக்கு விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்கள் இப்போ தட்டில் சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். ரொம்பவே நல்லாயிருக்கும். சுகர் ஆட் பண்ணி சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.